நேற்று வந்து சீமான் அவர்கள் வந்து புழல் சிறைக்கு சென்று அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திக்க போயிருந்தார். இதை வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, டிஜிபி அலுவலகத்தில் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்தப்போ அந்த இடத்துல விசிகாவினர் வந்து தாக்க முயற்சிக்கிறாங்க. தற்காப்புக்காக அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கத்தி எடுத்து 2 பேரை கீறி விடுறாரு. இதுல கைது செய்யப்பட்ட அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தால் அடைக்கப்பட்டாரு. இதை நீங்க எதுல பாத்தீங்க? காணொலிகள்ல பார்த்தேன். நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க. ஆமா. அப்ப இதுல யார் மீது தவறுன்றது உங்களுக்கும் எங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கண்ணால பார்க்கும் போதே தெரியுது. அப்போ கைது செஞ்சு குண்டர் சட்டத்தில் அடைக்கும் பொழுது எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே தங்களுடைய எதிர்ப்புணர்வை, அரசு மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை எதிர்க்க கருத்தாக அறிக்கைகள் மூலயமாக சீமானவர்களா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், இபிஎஸ்லாம் அவரோட சுற்றுப்பயண மேடைகள்லயே வந்து சொன்னார்னு நினைக்கிறேன். எடப்பாடி சொன்னாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சொன்னாரு. எல்லா எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய கருத்துக்களா பதிவு பண்ணிட்டாங்க. அமைதி காத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட இடதுசாரி கட்சிகள் எல்லாமே அமைதி காத்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு பெரிய கூட்டணி இருப்பீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போவீங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, கைது பண்ணிட்டாங்க, குண்டர் சட்டத்தில் போட்டாச்சு. இப்போ அந்த குண்டர் சட்டத்தை முறிக்கணும், அந்த குண்டர்ஸை பிளாக் பண்ணணும், உடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 அமர்வுல உட்காடுறாங்க. அமர்வுல உட்கார்றப்போ நாங்களே நேரில் போய் பார்த்தோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அமர்வுல நாங்கள் முடிஞ்சிரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தோம். தீபாவளி நேரம் கரெக்டா, தீபாவளிக்கு முன்னாடி வெளியே வந்துடுவாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க சேகரித்து வச்ச ஆவணங்கள், அத்தகைய ஆவணங்கள் எல்லாமே வந்து இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றதற்கான ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆவணங்கள். இந்த நீதிபதிகள் முன்பு இதை வைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச இன்புட்ஸ் என்னன்னா, ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போட்டப்பட்ட ஒரு புட்டப்பு கேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா பின்னாடி பேக் எண்ட்ல வேலை செஞ்சவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேலையா இருக்கு. அப்ப யாரு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த குண்டாஸை பிரேக் பண்ண முடியல. திரும்ப 2வது சுற்று வரும்னு பார்க்குறப்போ அது வரல. அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு 95வது நாளாவது. எல்லா எதிர்கட்சிகளும் மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாரும் மறந்தாச்சு. 95 நாள் ஆயிடுச்சு. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. எஸ்ஐஆர் வந்துருச்சு, நிறைய கரூர் இன்சிடென்ட் வந்துருச்சு, தொடர்ந்து எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் மறந்து போயிட்டோம். இப்போ இந்த நேரத்தில் சீமான் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமலர் மீட்பு, பட்டியல் வெளியேற்றம், அந்த தேவேந்திர குல மக்களுடைய பட்டியல் வெளியேற்றம், இந்த பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறப்போ அவருக்கு என்ன தோணி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே இதே ஒரு பொதுக்கூட்டத்தை திருப்பூரூர்ல எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட பேச்சு அந்த மக்களை கவரும் விதமா இருந்தது. இந்த பொதுக்கூட்டத்திலையும் எல்லாரும் பேசியிருந்தாங்க.